தினமொரு வசனம். ஏசாயா 55வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பர்கள் இருவர் பல வருடங்களுக்கு பின்பு சந்திக்க நேர்ந்தது. ஒருவர் பெரிய தொழிலதிபராயிருந்தார். இன்னொருவர் எளிமையாக ஊழியம் செய்யும் தேவ ஊழியராக மாறியிருந்தார். தொழிலதிபர் ஊழியரிடம் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். மிக நன்றாக இருப்பதாக கூறியதோடு தான் தேவ ஊழியராக இருப்பதையும் கூறினார். உடனேயே தொழிலதிபர், உனக்கு சொந்த வீடு இருக்கிறதா? நல்ல கார் இருக்கிறதா? வங்கியில் நல்ல சேமிப்பு இருக்கிறதா? வசதியான நண்பர்கள் இருக்கிறார்களா? சொத்து ஏதாவது வாங்கியிருக்கிறாயா என்று பல கேள்விகளை கேட்டார். தேவ ஊழியர் இவைகள் எதுவும் இல்லை என்றார். பின்னர் நன்றாக இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்றார் தொழிலதிபர். அதற்கு தேவ ஊழியர், எனக்கு இவைகள் இல்லை, ஆனால் சமாதானம், திருப்தி, நம்பிக்கை, நிறைவு, சந்தோஷம், தைரியம் ஆகியவை இருக்கிறது. பயம், கவலை, அதிருப்தி, பதட்டம், பொறாமை ஆகியவைகள் இல்லை என்றார். அதற்கு அந்த தொழிலதிபர், உன்னிடம் இல்லாதவைகள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன, ஆனால் உன்னிடம் இருக்கிறவைகள்தான் என்னிடம் இல்லை என்றார். சாலமோன் ராஜாவிடம் அநேகரிடம் இல்லாத பல செழிப்பான விஷயங்கள் இருந்தன. அவன் எதற்கும் குறைவில்லாத மனிதன். ஆனால் திருப்தி, நிறைவு, மன ரம்யம், சந்தோஷம் ஆகியவைகள்தான் இல்லை. அப்படியானால் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? மனிதனுடைய இருதயத்திற்கு அமைதி, நம்பிக்கை, நிறைவு, திருப்தி, தைரியம் ஆகியவைகள் தேவை. அவைகளால் தான் மனிதன் மகிழ முடியும். இவைகளை எதனால் பெற இயலுமோ அதுதான் உண்மையான செல்வம். தேவனோடு ஏற்படுத்தி கொள்கின்ற உறவும் அனுதின தேவ ஐக்கியமும் தான் இவைகளை தர முடியும். இதுதான் உண்மையான செல்வம். ஆனால் இந்த செல்வத்தை உடையவர்கள் வாழ்க்கையில் அந்த செல்வத்தினால் வருகின்ற நிறைவையும் திருப்தியையும் பார்க்க முடியும். பலர் தேவ பக்தர்களாக இருந்தும் தேவ ஊழியர்களாயிருந்தும் பணம், பொருள், அந்தஸ்து, உயர்வு என்று அங்கலாய்த்து நிறைவடையாத ஒரு மனநிலையோடே வாழ்கின்றனர். ஏனென்றால் அவர்களிடம் தேவ பக்தி இருந்தும் உண்மையான தேவ உறவு இல்லை. உண்மையான தேவ உறவை கண்டவர்களுக்கு என்றுமே வாழ்வு திருப்தியானதுதான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.